உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, 7ஆம் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நம்முடைய செய்தியின் தொடர்ச்சியாக 4:1, ஆதியாகமம் 4:1, ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ஏவாள் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுகிறார். முதல் பிரசவம், உலகத்தில் முதல் பிரசவம். அதுவரை பிரசவம் என்றால் என்னென்றே ஆதாமுக்கு தெரியாது, ஏவாளுக்கு தெரியாது. முதல் பிரசவம். ஆனால் ஆண்டவர் இதையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆதாம் ஏவாள் சர்ப்பம் இவர்களை வைத்து விசாரிக்கும் போது ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது என்று சொன்னார். அப்படின்னா நீ கர்ப்பவதி ஆவாய் என்று ஆண்டவர் சொன்னார், பிள்ளை பெறுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்வார். ஏவாளுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், கர்ப்பம்னா என்ன, பிள்ளை பிறக்கிறதுனா என்ன. அவங்க 2 பேர் தான் உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க அறிவுக்கு அது எட்டாவதாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார். அப்படியே சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் காயினை பெற்றெடுக்கிறார். நமக்கு புரியாவிட்டாலும் கர்த்தர் ஒன்றை சொன்னால் கண்டிப்பாய் செய்வார். இதை விசுவாசியுங்கள். நம்ம அறிவு கெட்டாது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டு, இதெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பைபிளில் பறந்து காக்கும் பட்சியை போல என்ற வசனத்தை படித்து ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தி கிறிஸ்து வரும்போது 666ங்கிற எண் அது எல்லாருக்கும் முத்திரையாய் கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுது. அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது 666ஆகவும் இருக்கலாம், அல்லது 3 செட்டு 6 18 டிஜிட் நம்பராகவும் இருக்கலாம். பல விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, எருசலேமில் 2 சாட்சிகள் இரத்த சாட்சியை மறிப்பார்கள். 3 நாட்கள் அவருடைய சரீரங்கள் அங்கே இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை பார்ப்பார்கள். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். எப்படி பார்ப்பாங்க? டிவி. அப்போ டிவி வரும் என்பதை அன்றைக்கே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் 2000 வருடங்களுக்கு முன்பாக. நமக்கு புரியலை, ஆனால் கர்த்தர் சொன்னால் கண்டிப்பாய் செய்வார். ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், நீ ஒரு பிள்ளை பெறுவாய். என்ன அர்த்தம்? நீ கர்ப்பவதி ஆவாய், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். இன்றைக்கு விசேஷமாய் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு திருமண வாழ்க்கையில் ஒரு புத்திர வாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இந்த பிந்தின 6 மாதங்களில் உங்கள் கர்ப்பத்தின் கனியை உங்களுக்கு தருவார். உங்கள் கர்ப்பத்தை ஆண்டவர் திறப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதுராந்தகத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு முறை ஒரு கூட்டத்துக்காக போயிருந்தேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 30 நினைக்கிறேன். அந்த சபையின் ஆண்டு விழா. காரில் வேகமாய் போய் சாயந்தரம் கூட்டத்துக்கு சேர்ந்தேன். கோயம்புத்தூர் கூட்டம் முடிந்து, ஒரு நாள் மாலை கூட்டம் முடிந்து அன்று இரவே திரும்பி வர வேண்டும். மீண்டும் வாகனத்தை கார் ஓட்டி கொண்டு வர வேண்டும். களைப்பு தான், பலவீனம்தான். அப்படி புறப்படுகிற நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாம் பாஸ்டர் ஒரு குடும்பம் சொன்னாங்க. சர்ச்சில் யாராருக்கும் ஜெபம் பண்ணிட்டேன், இனி வீடு விட போக வேண்டாம், நேரம் இல்லை, திரும்பி போகல பாஸ்டர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்ற வழியில் தான் அவங்க வீடு இருக்குது, எப்படி சாப்பிட போகிறோம்ல, ஒரு நிமிஷம் ஒரு காலை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. ஆண்டவர் நல்லவர் என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டுக்குள் போனோம். திருமணமான தம்பதிகள் 2 வருடம் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் குழந்தை இல்லை, சோர்ந்து போயிருந்தார்கள். நான் சென்னைக்கு வர வேண்டிய அவசரம். அதே நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்கிற விசுவாசத்தோடு ஒரு சுருக்கமான ஜெபத்தை செய்தேன். என்ன செய்தேன்? ஆண்டவர் வார்த்தை தந்தார். அது செப்டம்பர் 30, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். செப்டம்பர் 30 கணக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதம், இல்லைன்னா கரெக்டாக 3 மாதம்தான். ஆண்டவரே, இந்த வருடத்தில் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்வீங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். அக்டோபர் ஆனது, நவம்பர் ஆனது, டிசம்பர் ஆனது, ஜனவரி ஆனது. அப்பொழுது ஜனவரி மாதத்தில் என்னை அந்த வீட்டுக்கு ஜெபிக்க அழைத்து கொண்டு போன என்னுடைய பழைய விசுவாசி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் நீ அழைத்து கொண்டு போனவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்களே, அந்த பாப்பா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அவளுக்கு 4 மாதம்னு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். செப்டம்பரில் ஜெபம் பண்ணுறோம், 30ஆம் தேதி, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்போவுமே கர்த்தர் அற்புதம் செய்து ஜனவரி மாதம் சொல்கிறாங்க, இப்பொழுது 4 மாதம். ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு சில மாதங்கள் பொறுத்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். போய் அந்த குடும்பத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அந்த பிள்ளையை கையில் எடுத்து ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை தந்தார்.
கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், திருமண வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் எதிர்பார்க்கிற புத்திர பாக்கியம் வராவிட்டால் இந்த 6 மாதங்களில், முந்தின 6 மாதங்கள் அல்ல, பிந்தின 6 மாதங்களில் உங்கள் கர்ப்பத்தை ஆண்டவர் திறப்பார், அற்புதம் செய்வார், ஒரு அதிசயம் நடக்கும், உங்கள் கண்கள் அதை பார்க்கும். விசுவாசியுங்கள், ஆண்டவரால் கூடும், நிச்சயமாய் நடக்கும். அதிசயமான காரியங்கள் இந்த வருகிற 6 மாதங்களில் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஆண்டவர் அற்புதமான ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த முதல் பிரசவத்தில் ஆதாம் தான் மனைவிக்கு பிரசவம் பார்த்துருக்கணும். நர்ஸ் இல்லை, டாக்டர் இல்லை, மருந்து இல்லை, ஒன்றுமே இல்லை. யோசித்து பாருங்கள், செப்டிக் ஆயிரும், ஒன்றுமே இல்லைங்க. கர்த்தர் கூட இருந்தால் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஆடம் வாஸ் த ஒன்லி ஒன், ஹி வாஸ் த டாக்டர். இல்லை பாருங்கள், பிரசவம் பார்க்குற டாக்டராக இருந்திருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான். ஏன்னா கர்த்தர் கூட இருந்தார். அவருடைய குறைகளின் மத்தியிலும், அவருடைய தோல்வியின் மத்தியிலும், ஆண்டவரை அவர்கள் வருத்தப்படுத்தின அந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராக சொன்னார். நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது அப்படின்னா, நீ ஒரு கர்ப்பவதியாக ஒரு பிள்ளையை பெறுவாய் என்பது தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொன்னார், கண்டிப்பாய் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் அடுத்த பிந்தின 6 மாதங்களில் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். அது பூ மலர்வது போல மலரும் ஒரு மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வரும். அற்புதத்தை பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? ஒருவேளை சில வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தால், இருக்கிற இடங்களில் ஒரு கையை வயிற்றில் வைத்து, ஆண்டவரே இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ள லார்ட் ஐ ரிசீவ் இட்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஒருவேளை கணவன் மனைவியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தால் 2 பேரும் கையை பிடித்து இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசிப்பதை பார்ப்பீர்கள். அற்புதமான பிதாவே, அருமையான நாளில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாளாய் புத்திர பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு கவலையோடு ஒரு விரக்தியோடு இருக்கிற குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்று காலை தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் தருகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. முந்தின 6 மாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், கவலைகள், குழப்பங்கள், ஏமாற்றங்கள் மறக்கப்படட்டும். பிந்தின 6 மாதங்கள் நம்பிக்கையின் மாதங்களாய் மாறட்டும். அற்புதங்களை காணும் மாதங்களாய் மாறட்டும். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்த அதே சூழ்நிலையில் நீங்கள் ஆதாம் ஏவாளுக்கு அற்புதம் செய்தது போல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீ செய்ய போறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு யாருமே நினைக்கிறவங்களுக்கு, நான் இருக்கிற மகளே, நான் இருக்கிற மகனே என்று கர்த்தர் கூட இருந்து நடத்துவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். Expect a miracle. You will see it soon. You will receive it in Jesus' name. Amen.